எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்காக போராடக்கூடிய போராளிகளையும் தலைவர்களையும் உருவாக்குவதுதான் திருமாவளவனின் நோக்கம். அந்த புரிதலில் இருந்துதான் என் பயணம் மெல்ல மெல்ல அங்குலமாக அடியெடுத்து வைக்கிற பயணமாக இருக்கிறதே தவிர, நாளைக்கே முதல்வராக வேண்டும் என்று பதற்றப்படவோ, நாளைக்கே பிரதமராக வேண்டும் என்று பதற்றப்படவோ நான் இந்த பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. என்னை ஊடகவியலாளர்கள் கேட்டபோது எனக்கும் முதலமைச்சர் ஆசை உண்டு என்று சொன்னேன். எனக்கும் முதலமைச்சர் ஆசை உண்டு என்றால், இந்த ஒடுக்கப்பட்டவர்களில் இருந்து ஒருவன் ஒரு நாள் முதல்வராக வேண்டும். இந்த ஒடுக்கப்பட்டவர்களில் இருந்து, அதிகார வலிமையற்று கிடப்பவர்களில் இருந்து, உழைக்கிற வர்க்கத்தில் இருந்து, உண்மையாக உழைக்கிற சமூகத்தில் இருந்து ஒருவன் இந்த தேசத்தின் பிரதமராக வேண்டும். அது என் கனவு. திருமாவளவனே முதல்வராக வேண்டும் என்பதல்ல. ஒடுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட ஒருவன் இந்த தேசத்தின் அல்லது தமிழ்நாட்டின் முதல்வராக வேண்டும், இந்த தேசத்தின் பிரதமராக வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையிலான இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் இயற்கையாகவே இந்துக்கள் தான் பெரும்பான்மை. எனவே இந்துக்கள் தான் பிரதமராக முடியும். நம்முடைய ஜனநாயகம் பெரும்பான்மைவாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. மெஜாரிட்டேரியனிசம். அந்த மெஜாரிட்டி என்கிற அடிப்படையில் தான் இங்கே ஜனநாயகம் தீர்மானிக்கப்படுகிறது, தேர்தல் அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது. இயற்கையாகவே இங்கே இந்துக்கள் பெரும்பான்மை. எனவே எந்த காலத்திலும் இந்துக்கள் தான் பிரதமராக முடியும். அப்படி ஒரு சட்டம் இங்கே இருக்கிறது. இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்த தேசத்தில் பிரதமராக முடியும் என்கிற நிலை வந்தால்தான் இங்கே ஜனநாயகம் உண்மையிலேயே இருக்கிறது என்று பொருள்.